ஏங்க விட்டு கொடுங்க. ஆமாங்க, நூலுக்கு ஊசி விட்டு கொடுக்குதுங்க, ஊசிக்கு துணி விட்டு கொடுக்குதுங்க. இந்த ஊசி, நூல், துணி எல்லாம் டைலருக்கு விட்டு கொடுக்குதுங்க. அதனால தான் அது மானத்தை மறைத்து நல்ல மதிப்பை நமக்கு கொடுக்குதுங்க. விட்டு கொடுத்ததுனால ஊசியும் நூலும் துணியும் கெட்டு போகவே இல்லைங்க. ஆமாங்க, நாம் நம்ம குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தா எதுவும் கெட்டு போகாதுங்க. அவர்களும் மதிப்பாக இருப்பாங்க, நாமும் மதிப்பாக இருக்கோம். நிச்சயமாக அவர்களும் மதிப்பாக இருப்பாங்க, நாமளும் மதிப்பாக இருப்போங்க. ஏன்னா வார்த்தை சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமாங்க, விட்டு கொடுத்தாலே சமாதானம் அளவில்லாமல் கிடைக்குங்க. புரியுதுங்களா? God bless you, all my dear. God bless you.